தேவன் வார்த்தை பிரியாய் நமக்கு வெளிப்படுகிறது. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியின போல நம்முடைய ஆத்மாவை தப்பிற்று கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாள்ல நம் தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை, கண்ணிகளுக்கு தப்பும்படியாய் தேவன் நமக்கு சகாயம் செய்தவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் மகத்துவம் நிறைந்தவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர்த்தர், ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். மனுஷன் முகத்திடம் தேவன் இருதயத்தை ஆராய்ந்தறிகிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும். இந்த நாள்ல கூட நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, போன மாதம் நம்ம சவுலை குறிச்சு பார்த்தோம். இந்த நாள் நாம தாவீதை குறிச்சு நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமில் ஆகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவள் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பல விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம் தேவன். அல்லேலூயா. தன் மனதுக்கு ஏற்றவனாய் இருந்த சவுலை ராஜாவாக தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் ஜனங்கள். அதே சவுல் தன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாய் அவனை தள்ளி வேறொருவரை எழுப்ப என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. He is almighty king. இந்த நேரத்துல நம்ம தியானத்துல இங்க பார்த்தோம்னா, சவுல் தள்ளப்பட்டது நிமித்தமாய் சாமுவேல் துக்கிக்கிறான். இந்த ஜனம் எப்படியாய் போகுமோ, இனி யார் இவங்களுக்கு ராஜாவாக எழுப்புவாங்களோ? சவுல் இப்பேற்பட்ட தேவனால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவினால் அகப்பட்டு இருக்கிறானே அப்படின்னா அவன் துக்கிக்கிறார் சாமுவேல். ஆனா தேவன் சாமுவேலை பார்த்து, நீ எதை மட்டும் துக்கிப்பாய்? நீ ஏன் கலங்குற? இப்பவே உன் கொம்பை வந்து தைலத்தால நிரப்பு, நீ கிளம்பு. ஈசாயின் குமாரனாகிய ஒருவர்கள் இடத்துல நான் உன்னை அபிஷேகம் பண்ண முடியாது, அவனை அனுப்புவேன். அங்க அவங்க குமாரங்கள ஒருத்தரை நான் உனக்கு அபிஷேகம் பண்ண முடியாது தெரிந்து கொள்வேன் சொல்றார். Even before Saul was pushed down, even before he was pushed down, God has decided who to take to the next throne. தேவன் அப்படிதான் சக்சஸர அந்த நேரத்துல கரெக்டா எழுப்பி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. யார் இந்த தாவீது? தாவீது குறிச்சு நம்ம வேதத்துல நம்ம எங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஆபிரகாமுக்கு அடுத்தபடியா வேதத்துல அதிகப்படியா பேசப்படுற ஒரு நபர்னா அது தாவீது தான். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். அல்லேலூயா. இந்த தாவீதை குறிச்சு பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல விசேஷத்துல கூட இந்த தாவீதோட நாமத்தை நாம பார்க்கிறோம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருந்தும் என்றால் காலங்கள் கடந்து நம்மளுடைய நாமங்களை நிலைநிற்க செய்கிறவர் தேவன். அல்லேலூயா. சந்ததிகளை நிலைநிற்க செய்கிறவர் தேவன். அப்படியாகதான் அந்த மாதிரி ஒரு ஸ்தாக்கியத்தை தான் இங்க தாவீதுக்கு தேவன் அருளினார். எடுத்ததை நம்ம வாசிக்கலாம். யார் இந்த தாவீதை குறிச்சு நம்ம பார்ப்போம். ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-22 வசனங்கள். அயல் வீட்டுக்காரரின் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள்.
அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரரசருடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அமினாதாபை பெற்றான். அமினாதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஒபேதை பெற்றான். ஒபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. இதுதான் தாவீதோட சந்ததி. இதுல ரூத்தோட வரலாறு நமக்கு தெரியும். போவாஸோட கதை நமக்கு தெரியும். அந்த சந்ததியில யூதா கோத்திரத்துல வந்தவர் தான் தாவீது. அந்தபடினால மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3-6 வசனம் வாசிச்சோம்னா அதுல கிறிஸ்துவோட பிறப்பு அட்டவணை இருக்கும். அதுல இந்த தாவீதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. யாரோட வம்சாவழியில இயேசு கிறிஸ்து அவர் வந்தார் என்பதை நம்ம தெளிவா பார்க்க முடியும். இதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த தாவீதை குறிச்சு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுது: தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இங்க தாவீதோட சிங்காசனம் இந்த இஸ்ரேல் ஜனங்களையும் யூத கோத்திர ஜனங்களையும் ஆளும்படியா அநேக ராஜாக்கள் எழுப்பினார்கள். அதுல இணையற்ற ஒரு ராஜா தாவீது. தாவீது உண்டான வாக்குத்தத்தம், தாவீதை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை, யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை. யாக்கோபோட வம்சாவழியில யூதாக்கு தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அப்பவே யூதாக்கே யாக்கோபு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, யூதா விட்டு செங்கோல் அகல்வதில்லை. யூதா வம்சம் வழியாதான் அப்போ அவங்களுக்கு கானான் தேசத்துல குறிக்கப்பட்ட இடங்கள் கொடுக்கப்படல. அவங்களுக்கு கானான் தேசத்துல பங்கிட்டு முடிக்கல. அவங்களுக்கு ராஜாக்கள் எழுப்பல. ஆனா தீர்க்க தரிசனமா தகப்பனோட ஆசீர்வாதம் தன் மகன் மேல வைக்கும்படியாய் அன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை. அப்படியாகத்தான் யூதா கோத்திரத்துல தேவன் அந்த கிளையை, யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரேல் என்ற தன்னுடைய ஜனத்தின் கிளையை வேர் பிரித்து யூதாவை தனக்காக பிரதிட்சமாய் அவர்களுடைய குலத்தை வேர் பிரித்து அதிலிருந்து ஒரு வேரை எடுத்து தேவன் நிலைநிற்க செய்கிறார். அந்த வேர் தான் ஈசாயின் மகனாகிய தாவீது. தாவீது குறித்து சொல்லுவது காரியம் என்ன? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம பார்க்கிறப்ப அவர் யாரோட குமாரன் என்று சொன்னாங்கன்னா, தாவீதின் குமாரனே. தாவீதுக்கு அடுத்தபடியா எந்த ஒரு ராஜாவும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி இல்லாதபடினால தேவன் அதுக்கப்புறமாக கடைசியாக தன்னுடைய மகனை, போன மாசம் நம்ம செய்தியில நான் சொல்லியிருக்கேன், அந்த சவுலுக்கு ஃபர்ஸ்ட் ராஜா சவுல் எப்படி எழுதினாரோ கடைசியா அந்த ஓட்டத்தை முடிக்க போறவர் இயேசு கிறிஸ்து. தாவீதுக்கு அடுத்தபடியா அந்த சிங்காசனத்தை தேவனுடைய சித்தத்துக்கோ, தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கோ, தேவனுடைய பரிசுத்தத்துக்கோ ஒருவரும் அதை ஆண்டு கொள்ளவே இல்லை. தாவீது மாத்திரம் தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஆண்டு கொண்டதை நிமித்தமாய் தாவீது மாத்திரம் தன்னையாக தேவன் பிரித்தெடுத்தார். அவன் பிரித்தெடுத்தார். அவனுடைய சந்ததியா இயேசு கிறிஸ்து சொல்லத்தக்கதாக, தாவீதின் குமாரன் என்று சொல்லத்தக்கதாக இயேசு கிறிஸ்து அந்த ஓட்டத்தை முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாதான் இங்க சொல்றாரு, அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. கர்த்தத்துவத்துக்கு, the authority, the kingship, the ownership, the authority over the people. கர்த்தத்துவம் சிருஷ்டிகர்த்தர், he is everything, almighty. கர்த்தத்துவம் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை.
சேனைகளை கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக தாவீதினுடைய நாமத்தை தேவன் நிலைப்படுத்தினார். நீங்களும் நான் இந்த வேத புத்தகத்தை எடுத்து நம்ம பார்த்து இதை குறிச்சு இவ்வளவு காரியம் நம்ம பேசணும்னா அப்ப தேவன் எவ்வளவாய் இந்த மகனை நேசித்திருக்க முடியும். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 7, 8, 10 வசனங்கள்ல கூட தாவீதை குறிச்சும் தாவீதோட சிங்காசனத்தை குறிச்சும் தேவன் அழகாக சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். தேவன் வைராக்கியமாய் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். இங்க தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். இதுதான் தாவீதை குறித்து சகரியா புத்தகத்துல நமக்கு சொல்லப்படுற மாதிரி. அடுத்தபடியா மத்தேயு 22ஆம் அதிகாரம் 42, 46 வசனத்துல இயேசு கிறிஸ்து தாவீதை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். லூக்காவுல 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தருடைய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவ சொல்லி இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனால் உண்டாக்கப்பட்டவர், பரிசுத்த ஆவியினால் கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். ஆனால் அதே வார்த்தை ஒரு தூதன், தேவ தூதன் மூலமாக மரியாதையிடத்துல சொல்றப்ப அவர் பெரியவராய் இருப்பார். யாரு? இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். He was such a righteous king. He was such a righteous king. அப்பேற்பட்ட righteous king இருக்கிறதுனால, நீதியினால, நியாயத்தினால கட்டப்பட்ட சிங்காசனமானபடியினால, தேவனுடைய சித்தத்தின்படி நடத்தினபடியினால, யாருடைய தகப்பனாக இங்க சொல்லப்படுறார்? தேவ தூதனாக சொல்லப்படுகிறார். பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்பேற்பட்ட தாவீது அவன் செய்ததுதான் என்ன? அவனுக்கு ஏன் இவ்வளவு மகிமை? தேவன் அவனை குறிச்சு ஏன் இவ்வளவு வைராக்கியம் பாராட்ட வேணும்? ஒருத்தருடைய நாமத்தை இப்படி பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? பார்த்தோம்னா அவன் ஒன்றுமே செய்யலாம். அவன் இருதயத்துல தன் தேவனை குறிச்சு இருந்த வைராக்கியம் மகா பெரியதாய் இருந்தது. அந்த நாட்கள்ல பெலிஸ்தியர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வராங்க. ஒரு பள்ளத்தாக்குல இறங்கி இருக்காங்க. சவுல் இன்னொரு பள்ளத்தாக்குல இறங்கி இருக்கிறாரு. 2 பேரும் எதிர் பள்ளத்தாக்குல நிக்கிறாங்க. இந்த மேட்ல ஒருத்தர், அந்த மேட்ல ஒருத்தர். நம்ம வாசிக்க கேட்டோம்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதுக்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ்தாமின் மேல பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி 7ஆம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தம் பண்ண அணிவகுத்து நின்றார்கள். நான் பார்த்தோம், ஈசாயின் குமாரனாகிய இருக்கிற இந்த தாவீது, ஈசாய்க்கு 8 குமாரர்கள், 8வது தான் தாவீது, கடைசி குமாரன். சாமுவேல சொல்லிட்டாரு, நீ போப்பா, நான் உனக்கு ஈசாய் வீட்டுல போய் நீ போய் பலி விருந்து தயார் பண்ண, நான் உனக்கு ஈசாய் குமாரனை ஒருத்தனை காமிப்பேன், நீ அவனை அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாமுவேல் அங்க கடந்து போறாரு, ஈசாயும் அதுக்கு கடந்து வராரு. தன்னோட மகனை எல்லாரையும் வருஷப்படுத்தி நிக்க வைக்கிறாங்க. முதலாவது மகனை பாக்குறப்ப அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறான், பார்க்கறதுக்கு அழகுள்ளவனாய் இருக்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம்
அபிஷேகப்படுவன் இவனாதான் இருக்குமோ என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை சமவேதம். மனுஷனுக்கு பார்க்கிற வண்ணமாய் நீ பார்க்காத. அவன் இவ்வளவு அழகா வந்திருக்கான், அவன் இவ்வளவு அழகா இருக்கான், நீ பார்க்காத. நானும் அவனை புறக்கணித்தேன், நான் அவனை புறக்கணித்தேன். You don't see as the man sees other man. கர்த்தர் இருதயங்களை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அடுத்தபடியா அபினதாவையும் பார்க்கிறான். அவனும் அப்படிதான் இருக்கான். அதுக்கு அடுத்தவனே பார்க்கிறான். லைனா ஒவ்வொருவராவன் இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ இவனா இருக்குமோ. ஏன்னா ஈசாயோட குமாரங்க எல்லாமே நல்ல வளர்ச்சியா இருந்தாங்க, எல்லாம் அழகா இருந்தாங்க. ஒருவேளை இவனாதான் இருக்குமோ ராஜா, இவனதான். ஏன்னா சவுல் அப்படிதான் எழுப்பினார் தேவன். பார்க்கிற ஜனத்துக்கு எல்லாருடைய ஹைட்டா இருந்த உயரமானவனா இருந்தான், சௌந்தரியம் உள்ளவனா இருந்தான். அப்ப கடைசியா கேட்கிறாரு, எல்லாம் வந்துட்டாங்க, முடிஞ்சாச்சு எல்லாம், அவ்வளவுதான். என்னப்பா உங்களுக்கு வேற குமாரன் இருக்காரா? இருக்கான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அவனை ஆள் அனுப்பி வர சொல்லு. அவன் வர வரையில நான் சாப்பிட மாட்டேன், பந்தியில அமர மாட்டேன்னு சொல்றாரு சாமுவேல். அப்போ தாவீதை கூட்டிட்டு வராங்க. தாவீது வந்த போதோ அவன் சிவந்த மேனியை உடையவனாய், பார்க்க ரூபத்தில் அழகுள்ளவனாய் காணப்பட்டான். அவனை தேவன் தனக்காய் அபிஷேகம் பண்ணும்படியாய் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த தாவீது தன் தகப்பனாருடைய ஆடுகளுக்கு பின்னாக சென்று அதை மேய்க்கிறவனாய் இருந்தான், காணப்பட்டான். இந்த 3 குமாரர்கள், ஈசாயோட முதல் 3 குமாரர்கள் சவுலோட ஆர்மியில சோல்ஜர்ஸா இருக்காங்க. ஆனா இவனும் ஆடுகளை மேய்க்கிறவன். இடையில இருக்கிறவங்க உங்க வீட்டுக்காரியமா பார்த்துருக்கலாம். ஏன்னா வேதத்துல அவங்கள பற்றி ரொம்ப அதிகமா சொல்லப்படல. 1 நாளாகமம் புஸ்தகத்துல அவங்கள பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனாக காணப்பட்டான், ஆடுகளை மேய்க்கிறவனாக காணப்பட்டான். அதனால அவங்க தகப்பனோட கண்கள்ல கூட அவன் ரொம்ப பெரியவனா தெரியல. ஏன்னா இந்த சாமுவேல் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, ஏதோ ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறார், கையில தைல குப்பியோட வந்திருக்கிறார், யாரையும் அபிஷேகம் பண்ண போறார். ஏதோ ஒரு காரியம் நடக்கும் போது ஈசாய்க்கு நல்லா தெரியும். அதனால சௌந்தரியமான இருக்கிற சோல்ஜர்ஸ் போல இருக்கிற தன்னோட 3 குமாரனை பிரத்யேகமா அனுப்பினாரு. அதுக்கப்புறம் மத்தவங்க அனுப்பினாரு. தாவீது ஆடு மாடுகளை தான் வைக்கிறவன், அவனுக்கு என்ன பெரிய இடம் அப்படின்னு அவன் புறக்கணித்தான். தகப்பன் புறக்கணித்தவன் பரம தகப்பன் தனக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுதான் நம் தேவன், அதுதான் நம் தேவன். தாய் தகப்பன் உன்னை புறக்கணிக்கிறார்களா? சொந்த பந்தம் உன்னை புறக்கணிக்கிறதா? உன்னை அசட்டம் பண்ணுகிறார்களா? மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன்னை தனக்காய் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. தமது பாத்திரமாக அவர் உன்னை தெரிந்து கொள்வார். Glory be to God. தள்ளப்பட்ட நீ கட்டடத்துக்கு மூலக்கல்லாய் ஆகும்படியாய் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அந்த வண்ணமா தாவீதை தனக்காக தெரிந்து கொள்கிறார். இந்த தாவீது செய்யற காரியம் என்ன? அன்று முதல் சாமுவேல் அவன் அபிஷேகம் பண்ணும் முதல் ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போன பிற்பாடு ஆவியானவர் தாவீதோடு தங்கியிருந்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்ப்போம். ஆனா சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கிற்று என்று சவுல் அறிந்து கொண்டான். பொல்லாத ஆவி, கர்த்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி தன்னை ஆட்கொண்டது என்பதை அவன் நிதானித்துக் கொண்டான். தேவனை கீழ்ப்படியாம போகிறப்ப அவர் நம்மளை விட்டு போகிறது மாத்திரம் இல்ல, பொல்லாத காரியங்களை நமக்கு நேராக கட்டளையிடுவார். அதனால தேவ சமூகத்துல அந்த பயபக்தி, அந்த அபிஷேகத்தை, அந்த அனலை, அந்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்பவுமே ஆவியில அனல் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம கொஞ்சம் அனலை விட்டோம்னா கூட, வெதுவெதுப்பானா கூட தேவன் நம்மளை வாந்தி பண்ணி போட அவர் ஏதுவான காரியமாய் மாறிவிடும். அப்போ இவங்க இந்த பக்கம் பெலிஸ்தர் இவங்களோட போரிட வராங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தாவீது அங்க இருக்கிறான். இங்க ஈசாய் சொல்றாரு, அப்பா அங்க வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி உங்க அண்ணன் 3 பேர் வந்து சவுலோட பெலிஸ்தரை எதிர்த்து போராட போயிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு
நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோதுமை ரொட்டியில தரேன், கொண்டு போய் அவங்களுக்கு கொடு. 1000க்கு அதிபதியா இருக்கிறவனை அவங்க கிட்ட பாலாடையெல்லாம் கொடுக்குறேன், அவனையும் நீ கொண்டு போய் அவனையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு உன் சகோதரர் எப்படி இருக்காங்க நல்லா விசாரிச்சுட்டு வான்னு சொல்றாரு. அவரும் கிளம்பி போறார். தாவீது என்ன பண்றான்னா, தன் தகப்பன் சொன்னதை கேட்டு அப்படியாக போகாம தான் செய்து கொண்டிருந்த சின்ன ஒரு காரிய வேலை, ஆடுகளை மேய்க்கிற வேலையா இருந்தாலும் அதை கரெக்டாக வேறொரு ஆளோட்டி இடத்துல ஒப்பு கொடுத்து தன் ஆடுகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளும்படி நியமித்து விட்டு விடிய காலமே எழுப்பி தன் தகப்பன் சொன்ன வேலையாய் கிளம்பி வரான். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை தேவன் அதிகத்தில் அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படியாக தான் ஏதோ சொன்னாரு, போருக்கு போற இடத்துல அங்க எங்கேயோ பெரிய ஏன்னா ராஜாங்க இருக்கிற இடம், போர் நடக்கிற இடம், ஒரு பெரிய ஒரு வாலிப மகனுக்கு ஒரு ஆசையா இருக்கக்கூடும், போய் பார்க்க கூடும், அது செஞ்சுட்டு இந்த வேலையெல்லாம் அப்படி அப்படி விட்டுட்டு போயிருக்கலாம். But he never did like that. He had enough maturity. Although he was the youngest of all the sons. மத்த பிள்ளைங்க என்ன பண்ணான்னு தெரியல, ஏன் அவங்க தகப்பனாரு பவுல்ல வந்து கழுதைக்கு பின்னாக தன் தகப்பன் தான் அனுப்பினார். அதே போல இந்த இடத்துல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தன் தகப்பன் அனுப்புகிறார். நீ போ, ராஜாவிடத்துல போ, அங்க இருக்கிற உன் சகோதரன் 3 பேரை விசாரி என்று சொல்லி அனுப்புகிறார். God wants to put them to the limelight. தன்னால திரட்டு கொள்ளப்பட்ட ஜனத்தை தேவன் உயர தூக்கி நிற்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். He gives a platform. He gives a platform for his people. அதே வண்ணமா தான் இந்த தாவீதுக்கு அவங்க ராஜா சமூகத்துல போகும்படியா தன் தகப்பன் அனுப்புகிறார். அங்க போறான், தன் சகோதரர்களை விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க கோலியாத் எழுப்பி நிற்கிறதை அநேகர் சொல்ல தன் செவி வழியாய் கேட்டு அவன் அழுகிறான். அப்பொழுது பெலிஸ்தியர் அவங்க வந்து 40 நாள் அளவும் அந்த பாளையமலை இறங்கி அவன் கோலியாத்தை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கும்படியாய் இஸ்ரவேலுடைய சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கும்படியாய் அவன் வந்து நிந்தித்து பேசிவிட்டு செல்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கோலியாத் எழுப்பி வந்து நின்று அங்க பேசிட்டு போற காரியங்கள்ல நடக்கிறதா வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 40 நாள் அளவு, 40 நாள் அளவு. இந்த 40 என்பது பைபிள்ல ரொம்ப விசேஷமான நம்பர். மோசே சீனாய் மலையில 40 நாள் அளவு தேவ சமூகத்துல இருந்ததை பார்க்கிறோம். குடியாம குசியாம எதுவும் இல்லாம தேவ சமூகத்துல 40 நாள். இயேசு கிறிஸ்து பிசாசின் சோதனைக்கு ஜெயிக்கும்படியாக 40 நாள் உபவாசத்துல இருந்ததை பார்க்கிறோம். அதே போலதான் இங்க ஒரு பிசாசானவன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிசாசாய் கருதப்பட்டவன், தேவனை தூஷிக்கிறவன், தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் கொண்டு வருவன் கோலியாத் என்பவன் எழுப்பி நிற்கிறான் தேவ ஜனத்துக்கு விரோதமாய். சவுல் முன்ன போல கிடையாது. அவனிடத்துல கர்த்தருடைய ஆவி இல்ல. பராக்கிரமம் செய்யவோ போய் யுத்தம் செய்யவோ தன் ஜனத்தை ஓட்டிக் கொண்டு செல்லவோ அவனிடத்துல பராக்கிரமம் இல்லை. சவுல் தோற்று போனவனாய் தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய சோல்ஜர்ஸோட தன்னுடைய ஆர்மியோட அப்படி நின்று நிற்கிறான். அடுத்தது என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே முன்னால செல்ல முடியல சவுலால. Just waits and looks what's happening. ஆனா இவன் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டே போறான். நம்ம வாழ்க்கையில கோலியாத்து போல எழுப்பி நின்று நமக்கு சேலஞ்ச் பண்ற அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக எழுப்பி நிற்க போகும். ஆனா அவங்களுக்கு எதிர்பட்டு நாம் சொல்ல வேண்டிய காரியம், தாவீது நாம் மனதில் கொண்டு சொல்லப்பட வேண்டிய காரியம் ஒன்று. அவனுக்கு ஈட்டியை தாங்கும் நெசவுக்காரரின் படை மாத்திரத்தின் கணத்தையும் அவன் ஈட்டியின் அளவு 600 சேக்கால் 2 ரூபாய் இருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். இவனுடைய Dress பத்தி சொல்றாங்க. கால்ல வெண்கல கவசத்தை அணிஞ்சிருக்கிறவனாவும் தோல் மேல வெண்கல கேடகத்தை தரித்திருக்கிறவனாவும் காணப்படுறான். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பயந்து நடுநடுங்கி நிற்கிறாங்க. தாவீது அவனுக்கு முன்பாக கடந்து வந்து சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், நாங்க வழிபடுகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை விருத்த சேதனம் இல்லாத புறச்சாதியா இருக்கிற தேவனை அறியாத கூட்டமாய் இருக்கிற தேவனுடைய மகத்துவத்தையோ மகிமை
அவன் கோலியாத்தாக இருந்தால் என்ன, எரிகோவா இருந்தா என்ன, செங்கடலா இருந்தா என்ன, எல்லாவற்றையுமே தேவன் பிளந்து வழிவாசலை உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அது நிமித்தமாய் அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். இஸ்ரவேலின் தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கத்தக்க யுத்த சேதம் கொண்டவர்கள் யார் என்று. அந்த சேனை யாருடைய சேனை? கர்த்தருடைய சேனையாய் காணப்பட்டது. It did not look to the people. ஆனா என் ஜனம், இந்த ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். இதுக்கு தலைவர் என் தேவன் தான். இதுக்கு ராஜாதி ராஜாவாய் இருக்கிறது என் தேவன். கர்த்தாதி கர்த்தர் தான் இதுக்கு தலைவராய் இருக்கிறார். இவர்களை ஆண்டு கொள்கிறவர், எங்களை ஆண்டு கொள்கிறவர் எங்கள் கர்த்தர் என்று அவர் அறிந்திருந்தார். It's not the sound. அதே தாட்சி தான் இறுதி வரையிலும் தாவீதுடைய இறுதியத்துல நம்ம பார்க்க முடியும். அவன் தன்னைத்தானே ராஜ்யபாரத்துல வீற்றிருக்கும் பொழுது 18 தேசங்களை அவன் ஆண்டு கொள்ளும் பொழுது கூட தன்னுடைய இருதயத்துல அவன் சொல்லிக் கொண்ட ஒரு காரியம், இந்த தேசத்தின் ராஜாதி ராஜா என் கர்த்தர். ஒரு நாளும் தன்னைத்தானே அந்த ராஜ சிங்காசனத்தை ஒரு ராஜாவாக அவன் கிளைம் பண்ணினதே இல்லை. He never claimed. He always claimed the Almighty God as the King of Israel. அந்த ஸ்பெஷாலிட்டியே தாவீது கிட்ட இதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. அப்போ தாவீது சொல்றான் சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆளுக்கு பின்னால தெரிஞ்சிட்டு ஆளுகள் பின்னால போய் தெரிஞ்சிட்டு அவன் சொல்றான், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய், எனக்கு சேனை வேணாம், I don't require any army. இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஏன்னா அவன் ஒட்டி தான் கூட்டிட்டு இருக்கான் கோலியாத்தை, யாரும் ஒருத்தவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, அவன் சொல்லுகிற காரியத்தை நம்ம நிதானிக்கணும். இது உங்களோட தியானமா இருக்கும், இது உங்களோட தியானமா இருக்கும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையை விலங்கிலிருந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனோட கைக்கு தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றான். சொல்லுகிற காரியம் என்ன? You don't worry. God has already trained me. என்னை ஏற்கனவே ட்ரெயின் பண்ணிட்டாரு. சிங்கத்துக்கிட்டையும் கரடிக்கிட்டையும் என்னை விட்டு என்னை ட்ரெயின் பண்ணிட்டாரு. நமக்கு ஒரு ஃபீல்ட கொடுப்பாரு, ஒரு இடத்துல நம்ம யுத்தம் செய்யும்படியாய். பொல்லாத கிரட்சிக்கிற சிங்கத்தின் போல கரடியின் போல இருக்கிற மனுஷர்களை நம் காலின் கீழே ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவன் நம்ம கைகளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதத்துல அப்படியாகத்தான் நாம் பார்க்கிறோம். 144 சங்கீதம் 1ஆம் வசனத்துல நம் கைகளையும் நம் விரல்களையும் யுத்தத்துக்கு தேவன் பழகி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். God already trained David. ட்ரெயின் பண்ணி ஆரம்பிச்சார். இவனும் ஒரு சிங்கத்தை போல கரடியை போல தான் இருப்பான். ஏன்னா சிங்கத்தோட வெயிட்டும் கரடியோட வெயிட்டும் தாவீதை காட்டிலும் அதிகப்படியாய் இருக்கும். உங்களுக்கே தெரியும் ஒரு சிங்கத்தோட வெயிட் எத்தனை டன், ஒரு கரடி எவ்வளவு வெயிட்டா இருக்கும். அதோட தாடையை உடைச்சு அதை பீறி போட்டேன்னு சொல்றான், அதை வாயை உடைச்சு போட்டேன்னு சொல்றான். அப்ப இவன் அப்படிதான் இருக்கான். ஏன்னா சிங்கத்துக்கிட்டையும் கரடி கிட்டையும் அதன் வாய்க்கு தப்புவித்த தேவன் இவன் கிட்ட இருந்து என்னை தப்புவிக்க வல்லவனாய் இருக்கிறான். அவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று இருக்கிற வேதவாக்கு. தாவீது அப்படியாய் அவன் proclaim பண்ணான். கோலியாத்தை அவன் தலையை விட்டு நீ
இருக்கும்படியாய் சிரசேதம் பண்ணி, அவன்கிட்ட எந்த ஆயுதம் கிடையாது. He just went with a sling. அவன் பாக்கெட்ல ஒரு ஸ்லிங்க ஒரு போட்டா, 5 குழாங்கல்ல கடலை தாண்டி எடுத்தான், அதுல இருந்து பாக்கெட்ல போட்டு அவன் மேல போய் நிக்கிறான். அவன் கிட்ட சவால் விடுறான். நீயும் அவன் சொல்றான், உன்னை வந்து இந்த பறவைகளுக்கெல்லாம் இறையா போடுவேன் கோலியாத் சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், உன் தலையை உன் உடம்ப விட்டு நீங்கும்படி நான் செய்வேன், அதை எடுத்துருவேன், உன் தலையை எடுப்பேன். அந்த சவால் விடுறான். ஒரு கொடிய கோலியாத்துக்கு முன்னால நீங்க சவால் விட்டான். அவன் கிட்ட அவனுக்கு கத்தி கூட கிடையாது, பட்டயம் கிடையாது. ஆனா அவன் பண்ண காரியம் என்ன? எதிர்த்து வந்த கோலியாத்தை ஒரே அடி அடிச்ச மாத்திரத்துல நெத்தி போட்டுல விழுந்து எல்லாரும் பின்பக்கமா விழுவாங்க. முன்னால் அடிச்சா பின்னால் தான் விழுவாங்க. ஆனா கோலியாத்து முகம் குப்புற விழுந்தான். தேவனுக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தான். தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக யாராக இருக்கட்டும், முழங்கால் யாவும் முட்டணும். தேவனுக்கு முன்பாக முழங்கால் யாவும் முட்டணும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் தாவீதோடு இருந்தபடினால, ஆவியானவர் தாவீதோடு இருந்தபடினால கோலியாத்துடைய சிரசை அவனுடைய பட்டயத்தை கொண்டே அவன் வெட்டி தன்னுடைய கைகளை ஏந்தினவனாய் அதை கொண்டு வந்தான். அன்பான சகோதர சகோதரிகள், இந்த நாள்ல கூட நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்ம முன்பாக இருக்கலாம். கோலியாத்து போல இது மற்றவங்களுக்கு இது முடியாத காரியமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஜெயிக்காத காரியமா இருக்கலாம், நம்ம கிட்ட சவால் விடுற காரியமா இருக்கலாம். ஆனா தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன் கைகளை ஏற்கனவே யுத்தத்துக்கு பழகி இருக்கிறேன். கலங்காத, பயப்படாத. உன்னால் அல்ல, என்னால் எல்லாம், என்னால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையின்படி எந்த சூழ்நிலை மத்தியில கடந்து வந்தாலும், சிங்கத்தை போல, கரடியை போல, பெலிஸ்தியனை கோலியாத்தை போல நான் கர்த்தனாக யார் வந்தாலும் என் தேவன் அவர்களை வெல்ல வல்லவராயிருக்கிறார். அவர்களுடைய சிரசை அவர்களுடைய பட்டயத்தை கொண்டே நம் கைகளை ஒப்புக் கொடுக்க நம் தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுடைய நான் அன்றாட சின்ன சின்ன வாழ்க்கையில உள்ள காரியங்களுக்காக கலங்குவது நம் தேவனுக்கு பிரியமில்லாத. வேத புத்தகத்துல 366 தடவைக்கு மேல தேவன் சொல்லியிருக்கிற கேட்காது, பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லு. அப்பேற்பட்ட தேவனை நமக்காய் 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 தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம் தேவன் நம் எல்லோருடைய கைக்கு தப்புவிக்க வல்லவனாய் இருக்கிறார். அவர் சேட்டை மறைவில் அரவணைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம் தேவன். அதை கொண்டாடி மகிழ வேண்டிய நாம் பல நேரங்களில் கண்ணீர் சிந்தி அடங்கி ஒடங்கி இருப்பது நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம் சத்துருக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது சத்துருவுடைய பிடரியை நம் தேவன் ஏற்கனவே நம் கரங்கள்ல ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம் கால் கீழே போட்டு நசுக்கி இருக்கிறார் என்பது வேத வார்த்தை. அப்படியாகத்தான் நாம் எல்லாவற்றையும் எதிர்கொள்கிறவர்களாய் மாறும். நம் தேவன் தாமே அப்படியா இந்த நாள்ல நம்மளை எதிர்த்து நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாய், கணவன் மனைவி உறவுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு விரோதமாய், ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு விரோதமாய், ஜப ஜீவியத்துக்கு விரோதமாய், சாட்சி உண்டான வாழ்க்கைக்கு விரோதமாய், ஜப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை பெலிஸ்தியரின் கோலியாத்தின் ஆவிகளிலிருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளை. அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்தி நம் தேவனாக கொண்டாட வேண்டிய காரியம், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியது நம்மளுடைய காரியம். தாவீது அப்படியாக தான் உயர்த்தினார். அதனால்தான் சங்கீதம் 150 சங்கீதங்களை பாடி முடித்தான். அப்படியாகத்தான் அவன் பாடி முடித்தான். தேவனை துதித்து துதித்து மகிழ்ந்து அவன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினான். அவன் சிங்காசனம் அவனை விட்டு விலகுவதே இல்லாமல் வண்ணமாயிருந்தான். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பட்சிக்கும் அக்னியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசியாய் சொல்லியிருக்கிற
ஆவியின் வேருமாய் இருக்கிறேன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தாவீதின் திறவுகோலை தன்னுடைய கரங்களை உடையவராய் அவர் காணப்படுகிறார். என்று தாமே அப்பேற்பட்ட தேவன் தாவீதுக்குண்டான வைராக்கியத்தை நமக்குள்ளார ஊற்றுவாராக, நம் இருதயங்கள்ல ஊற்றுவாராக. நாமும் நம் சந்ததியும் தாவீதை போல அவரை நடனமாடி கீர்த்தனம் பண்ணும்படியாய் நாம் இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மை நிறைவாய் வழிநடத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தாவீதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பவுலடியார் இப்படியாய் சொல்கிறார். பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அல்லேலூயா. தன் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். இன்றைய தினம் நம் தேவன் தாமே நம்மை குறித்து சாட்சி பகரும்படியாய், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் மாறும்படியாய், அவருடைய சித்தத்தை அத்தனையும் செய்து முடிக்கிறவர்களாய், முடிவு பரியந்தம் ஜெயமெடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின் நம் ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட சாட்சிக்குண்டான வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி கொண்டு கொடும்படியாய் இந்த நாள்ல கூட அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்கு உணவாய் மாறட்டும், ஆவிக்குரிய உணவாய் மாறட்டும். வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக திரும்பும் என்று சொல்லி அதை அவர் கொடுத்தார். The everlasting life is there in the blood and the body of Christ. தாவீதுடைய நாமம் காலங்கள் கடந்து எப்படி நின்றது, அப்படியாய் நாம் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் நாம் கரங்கள்ல வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும்படியாய் இன்ற நாள்ல நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஜனக்கூட்டமாய் அங்கீகாரம் பெற்றவர்களாய் தேவனுக்கு புத்திரனாகவும் புத்திரியாகவும் நாம் சுதந்திரவாதிகளாய் நிற்கும்படியாய் நம்மளை ஒப்புக் கொடுத்து நம் வாழ்க்கையில இருக்கிற புலியாத்து போன்ற சாத்தானை தோக்கடித்து பின்னிட்டு ஓடும்படியாய் தேவன் நாமே இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக அப்பா இந்த நாள்ல கூட கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஜெப வேலைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஒரு விசையாய் எங்கள் தேசத்தை உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நாள்ல கூட என் தேசத்தை ஆட்கொண்டு இருக்கிற எல்லா கொரோனா வைரஸ்களுக்காக அப்பா உங்க சமூகத்துல வருகிறோம் சுவாமி. என் தேவன் தாமே ஒவ்வொருவரும் யார் யார் எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல, எந்தெந்த குடும்பத்தில் தனிமைப்பட்டு அப்பா வியாதியால் அப்பா அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் தாமே இன்றைக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுகிறார். ஒரு வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக என் தேவன் தாமே என் ஜனத்தை நீ பாதுகாத்துக் கொள்கிறார். அப்பா என் தேசத்துக்காய் அப்பா நீ சொல்லி இருக்கிற வண்ணமாய் மகா பெரிய ரட்சிப்பு வரட்டும் சுவாமி. 138 கோடி ஜனத்தை ஒரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் தாமே என் தேசத்தை ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாய் தாவீதின் சிங்காசனம் அப்பா எங்க தேசத்திலே போடப்படுவதாக என் தேவனின் நீதியும் நியாயமும் நிறைவேற்றும்படியாய் அப்பா நீர் ஆளுவீராக. அப்பா ராஜாக்களை தனி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே அதிகாரிகளை உமது கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். என் தேவனை நீர் என் தேசத்தை ஆளுகை செய்வீராக. ஒரு கவ ஸ்ரீ கவரவ ரீ கவரவ ஒரு கவரவ ஸ்ரீ கவரவ என் தேசம் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சமாதானம், ஒரு செழிப்பு, ஒரு முற்போக்கான ஒரு காலம் அப்பா let there be development in the country Lord.
தேவன் நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா இஸ்ரேலுக்கு நேராக அதுக்கு சமாதானத்துக்கு நேராக ஜெபிக்கும்படியா நீர் எங்களை வைத்திருக்கிறீர்கள். அப்பா ரீகராஷிகவர்கள் எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எருசலேமுடைய சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா அங்க உள்ள ஜனங்கள் என் தேவனை இயேசு கிறிஸ்துவை நீர் ஒருவரே ரட்சகர் என்று அறியக்கூடிய அறிவுல அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ரட்சிப்பு அவர்கள் மத்தியில கடந்து வரட்டும். அப்பா அப்பேற்பட்ட காரியம் இஸ்ரேலிலும் எருசலேமிலும் நடக்கட்டும் சுவாமி. Thanks for the opportunity you have given us to pray for your people, Lord. நீ கொடுத்த அந்த மகத்துவமான கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் ஸ்தோத்திரங்களை அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பாவது வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு மேலும் அமர்வதாக அப்பா எல்லோருக்கும் சமாதானத்தையும் நல்ல சுகத்தையும் கட்டளையிடுவீராக. அப்படியா என் தேவன் வல்லமையாய் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் எங்களோடு இருக்கிறவர் மகான் ஜீவனுள்ள தேவன் எங்கள் சேவையை கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் எங்கள் தேவன் எங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று அப்பா நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து வைத்தார். அப்பா துதிக்க மகிமை எல்லாவற்றையும் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.